Hi friends, today's special hotspot, mushroom hotspot at home. நம்ம வீட்டிலே ஹாட்ஸ்பாட் செஞ்சு சாப்பிடலாம். இது வந்து நம்ம சும்மா பிளெயினாக கூட சாப்பிடலாம், லைக் ஃபிஷ் பால்லாம் போட்டு சாப்பிடலாம். இல்லைனாக்கா நீங்கள் நூடுல்ஸ் போட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம். நூடுல்ஸு இல்லை ஒயிட் ரைஸு சாதத்தை பக்கத்தில் வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். இது வந்து ரொம்ப வந்து டயட்டாக உள்ளவங்க, இல்லை சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணுறவங்க, லைட்டாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கலரிஸ் ரொம்ப ஏறக்கூடாது அப்படி தாட் உள்ளவங்க வந்து இந்த ஃபுட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி எப்படி சமைக்கிறதுன்னு. தேவையான பொருட்கள்: ஒரு பேக்கெட் ஸ்டீம்போட் வாங்கிக்கோங்க. இதில் வந்து ஃபிஷ் பால் எல்லாம் கலந்துருக்கும். பெரிய பெரிய ஃபிஷ் பால்லாம் வந்து நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிச்சிக்கலாம். அப்படி இது கிடைக்கலனாக்கா நீங்கள் தனித்தனியாக கூட ஃபிஷ் பால், ஃபிஷ் கேக் அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஐட்டம்லாம் வாங்கி இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் சிக்கன், ப்ரான் போடனா கூட நீங்கள் போடலாம். ஆனால் நான் வந்து இது மஷ்ரூமும் ஃபிஷ் பாலும் வச்சு தான் நான் இன்றைக்கி ஹாட்பாட் செய்ய போகிறேன். கேரட் கொஞ்சம் எடுத்துங்க. பூண்டு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன். ஜிஞ்சர் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிங்க. ஷிட்டாக்கி மஷ்ரூம் எடுத்துருக்கேன். நீங்கள் வேறு எந்த மஷ்ரூம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை மஷ்ரூம்னாக்கா தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சிங்கனாக்கா அது நல்லா சாஃப்டாயிரும். சேலட் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது வெங்காயத்தாயிலே சிறுசிறுக்க சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சாவி கடுகு கீரை ஒரு கை நிறையா. இப்போ நம்ம சமைக்க போகலாம். ஒரு பேன் எடுத்திங்க, அதில் எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் லேசாக சூடான பிற்பாடு பூண்டு போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் பூண்டு போட்டு கொஞ்சம் எண்ணெயில் வாட்டுவோம். இஞ்சியும் அதோடு சேர்த்துக்குங்க. இது நல்லா நம்ம தாளிக்கிறப்ப நல்லா வாசமாக இருக்கும், கலரும் வரும். அப்படின்னா குக் பண்ணிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ ப்ரௌனிஷாக வந்துடுச்சு பாருங்களேன். ஸோ இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு சூப்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபிஷ் பால்லாம் வச்சுருந்தோன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா அந்த ஃபிஷ் பால்லாம் வந்து நம்ம தண்ணியில் போட்டு விட்ருவோம். அது நான் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியாக்குறதால கொஞ்சம் ஐஸாக இருந்துச்சு. அதோடு சேர்த்து மஷ்ரூமும் போடுவோம். கேரட்டும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா குக் ஆகணும். ஸோ நம்ம இது வரைக்கும் பாயில் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு சூப் அதிகமாக வேணும். நம்ம ஃபிஷ் பால்லாம் போடுறப்ப அதுக்கு ஸ்பேசஸ் வேணுனால தான் நான் தண்ணி குறைவாக ஊற்றினேன். இப்போ தண்ணி ஒன்று கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கண்டிப்பாக போட்டாகணும். இதில் வந்து நீங்கள் ஆயிஸ்டர் சாஸ் போடணும்னா போடலாம், அது வந்து ஆப்ஷன். 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம், நீங்கள் டேஸ்ட் ஒன்று கூட வேணாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு கொஞ்சம் கிண்டி விடுவோம். கிண்டி விட்டுட்டு நம்ம பாயில் பண்ணுறதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அது பாயில் ஆகிறப்ப தான் அந்த ஃபிஷ் பால்லாம் நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கும். நல்லா பாயில் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கடுகு கீரை போட்டுக்கலாம். ஒரு பவுல் நிறையா நடத்தி வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் கிண்டி விடுவோம். அது பாயில் ஆக நல்லா குக் பண்ண ஆரம்பிச்சிடும். சேலட்லாம் வந்து நான் சர்வ் பண்ணுற டைமில் சூப் ஊற்றுறோம்ல, அந்த டைமில் வந்து சேலட் அது மாதிரி வச்சு சாப்பிடுவோம். குக் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி விட்டுக்குவோம். ஏன்னாக்கா ஏறக்குறைய எல்லாம் வந்துருச்சு. ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரைட் ஆனியன், அதாவது பொரிச்ச வெங்காயம். சூப்புக்கெல்லாம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சீசனிங் வந்து ஜிஞ்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜிஞ்சர் கார்லிக் ஆயில் அது வந்து பொரிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து ஃப்ரைட் பண்ண ஆனியன் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மேலே தூவி விட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் ஹாட்பாட் சூப் இஸ் ரெடி.
சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போட வேண்டியதில்லை. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். ஒரு பவுல் எடுத்துப்போம். இதை வந்து நீங்கள் வந்து சூப்பாக கூட நீங்கள் அப்படி நேராக சாப்பிடலாம். இல்லை நீங்கள் இது சாப்பிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிரும். இல்லை நீங்கள் வந்து சாதம் இருக்கல, ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுட்டு அதில் கூட சாப்பிடலாம். அப்படி உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக வேணுனாக்கா இந்த நூடுல்ஸு மீஹூன் கொய்த்தியோ, ஸோ உங்களுக்கு விருப்பமான நூடுல்ஸ் வச்சு இந்த மாதிரி போட்டு நீங்கள் சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. Thanks for watching. God bless you all. Take care. Happy cooking. Bye bye. Drop it.